வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு. ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அருளாசி பீடத்திலிருந்து உங்கள் சிவசக்தி அம்மா. அம்மா கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் பிரஸ் காலனின்ற இடத்துல நம்ம இடம் ஆசிரமம் அமைஞ்சிருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நல்ல விஷயம், இங்கே போனால் சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு வர எல்லாருக்கும் நம்ம ஆசிரமம் ஒரு நல்ல ஸ்தலமாக அந்த இடத்துல இருக்குது. இது போக வேலூர்லேயும் 15 நாள் அம்மா இருக்க போகிறேன். வேலூரில் சென்னை, அதாவது புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை போகிற வழியில் ஒரு 4 கிலோமீட்டர் போனோம்னா வள்ளலாரெலாம் தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பங்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு சந்து போகும். நேராக திரும்பி பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் நட்சத்திரா ஹோட்டல் இருக்கும். அதில் கடைசி வர அம்மா பேனர் போட்டு அங்கே இருக்கும். அதாவது எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும். ஏன்னா அம்மா நிறைய ஆலயங்களுக்கு அங்கே இங்கே போயிட்டே இருப்பேன். அதனால் தெரிஞ்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு முறை வந்து போனாலே நோட்ஸ் எடுத்துக்கலாம். என்னென்ன பண்ணணும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்குன்னு எடுத்துகிட்டு போய் அவங்க ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு வழி கிடைக்கும். வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு. வணக்கம். அதாவது பௌர்ணமி முழு நிலவை பற்றி, இந்த முழு நிலவு தரிசனத்தை பற்றி அம்மா சொல்கிறேன். முழு நிலவு தரிசனம் அப்படின்னும்போது ஒரு தாயின் தரிசனம் முழுமையாக கிடைக்கிற மாதிரி அர்த்தம். அதாவது பௌர்ணமி நிலவு பார்த்துட்டு வந்து தான் வீட்டில் பூஜை பண்ணணும் இல்லையா? பௌர்ணமி பூஜை செய்கிறவங்களும் அதை தான் செய்வாங்க. இந்த பௌர்ணமி முழு நிலவை நம்ம பார்க்கும்போது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் முழுமையடைய வாய்ப்பு இருக்குது. இந்த பௌர்ணமி முழு நிலவையும் அதாவது அமாவாசை கழித்து 3ஆம் பிறையும் இதை மாத்திரம் தொடர்ந்து ஒருத்தர் 9 மாதம் ஃபாலோ பண்ணாலே அவங்களுக்கு தலைக்கு வர பிரச்சனைகள் தலைப்பாகையோடு போயிடும். நிறைய விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில். அப்படி என்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, எந்த வகையில் நடக்கும்னா அது காசு பணத்தை தவிர மிச்சம் எல்லா வகையிலையும் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும். அப்போ காசு பணம்னா அதுக்கு தனி, அது இயற்கை. நமக்கு கொட்டுற நேரம் விளக்கெண்ணெய் உடம்பெல்லாம் ஊற்றிட்டு நம்ம பிறண்டு எழுந்தாலும் நமக்கு என்ன வரணுமோ அது வந்துடும். இந்த வழிமுறைகளை அவசியம் ஃபாலோ பண்ணணும். எங்கே ஃபாலோ பண்ணணுன்னா, ஒன்று மொட்டை மாடியில் வச்சு கலசம் வச்சு வாழை இலை வச்சு வாழை இலை மேலே பச்சரிசி போட்டு ஒரு கலசம் வச்சு, கலசம் தேங்காய் எல்லாமே முறையாக ஃபஸ்ட்டு யாராவது பக்கத்தில் கோயிலில் இருக்கிறவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கலசம் அது மாதிரி முறையாக வச்சு மல்லிகை பூ போட்டு சந்திரனை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு, சந்திரனை அதாவது மந்திரமே தெரியல, சந்திராய நமக அப்படின்றதையே ஒரு 108 முறை சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு ஒரு 3 நாள் பூஜை பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் அந்த கங்கை தீர்த்தத்தை எடுத்து வீடெல்லாம் தெளிச்சுட்டு நம்ம மிச்சத்தை குளியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து பௌர்ணமிக்கு விளக்கேற்றி வாழை இலையில் வச்சு வெளியே பழங்கள் வைக்கணும். எல்லா பழங்களும் ஒரு 5 வகையான பழங்கள் இந்த மாதிரி எல்லாமே வெளியில் வச்சு பூஜை, அதாவது பௌர்ணமி நிலவு அந்த நம்ம செய்கிற கலசத்து மேலே படுற மாதிரி பூஜை பண்ணி அதை எடுத்துன்னு போய் நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம். இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அபரிவிதமான நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். மன சந்தோஷம் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி வீட்டுக்கு போனால் என்ன நடக்குமோன்னு நினச்சிட்டு போனால் கூட அந்த பனி போல் போய்க்கிடுவா வீட்டில் உட்காந்துட்டு. அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் பௌர்ணமி பூஜை. பௌர்ணமின்றதே நிறைய பேர் பூஜை பண்ணுறதில்லன்றதுக்காகவே கிரீவலம்னு ஒன்று உருவாக்கியிருக்கு. ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு அங்கே நிறைய பேர் அந்த இரவு தங்கி காலையில் வருவாங்க. இப்போ ஆந்திராவில் எடுத்தோம்னா சொர்க்கதாத்தா ஜீவசமாதி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்குது. ஆத்மார்த்தமாக ஜீவசமாதிக்கு போயிட்டு அன்று இரவு தங்கி காலையில் நம்ம வர்றது. ஏன்னா அந்த முழு நிலவு இருக்கிற நாளில் பாசிட்டிவாக நம்ம வீட்டை வச்சுக்கணும், இல்லையா பாசிட்டிவான இடத்துக்கு போகணும். இது ஒன்று தான் சூட்சமம். இதை ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அன்றைய நாளில் கருப்பு துணியோ சிகப்பு துணியோ அணியக்கூடாது. உடம்பில் உள்ளாடை கூட அணியக்கூடாது கருப்பில். அந்த ஒரு நாள் முக்கியமாக வெண்மைக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களான்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளோடு வாழ வழிதுணையாக இருக்கும். வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு.